ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி மழை 2 நாளாக வேறு செம்ம மழைலா, அதனால் நேரத்துலேயே பிடிச்சி ஆடு மாடெல்லாம் பாருங்கள் உள்ளே கட்டிட்டோம். கொட்டாயில் பில்லும் பார்க்க போக முடியல, ஏன்னா கொல்லையிலலாம் உள்ளே பூந்தாலே ஒரே ஈரமாக இருக்குது. அதோட அந்த ஈரத்தோடு பார்த்துட்டு வந்து போட்டோம்னா அது மோந்து கூட பார்க்காது. பாதி வாய்க்கும் பாதி கீழையும் போட்டு மிதித்து எடுத்துக்கணும். அதனால அப்புறம் என்ன பண்ணோம், கடலக்குடி இருக்குங்களா, அதை தான் இன்றைக்கி அள்ளி போட போகிறோம். பாவம் மாடுலாம் இன்றைக்கி பச்சை தின்னுட்டு மற்ற பிள்ளை சீக்கிரம் வாயில் வைக்காது. இந்த ஆடு மாடுலாம் அடமழைக்கு ஆடு மாடு இல்லாதவங்களாம் அடமழைக்கு ராஜா, புள்ள பொண்டாட்டி இல்லாதவங்கலாம் பஞ்சத்துக்கு ராஜான்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு வேலை விட்டால் இந்த புள்ளியோலாம் வேறு செய்யும். இதோட்ட கத்தியே நம்மள்ட்ட வேறு ஆவி வேறு போயிடுது. ஜல்லிக்கட்டு விளையாடுது, அதோட அது 2 முட்டை முட்டினா தான் இது அடங்கும். பார்த்துக்கிட்டே இருங்கப்பா. அப்புறம் முட்டை வாங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள் அள்ளி போடுறான்னதும் கொஞ்சம் அப்படியே எல்லாத்துக்கும் அள்ளி போட்டான். சரி பில்லுலேயே கள்ளக்குடி அள்ளி போடுறாங்களேன்னு அந்த ஆடு மாடுலாம் இது திங்குமேனு திங்காது. பாதி வாங்கிக்கு போவோம், பாதி அடுத்தல கீழே போட்டு அதை தான் போட்டு படுத்து மிதிச்சிக்கும், பாதி சாணியை போட்டு வச்சுருக்கோம். காலைல ஏஞ்சி அள்ளக்குள்ளே சாணி மட்டும் கிடக்காது, இந்த கள்ளக்குடியை தான் அள்ளணும். பாதி மிளண்டி விட்டுட்டு தான் அள்ளுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக எப்படி அள்ளி போடுறான்னு கொஞ்சமாக அள்ளி போடணும். நிறையா அள்ளி போட்டோம்னா அவ்வளோதான். அதை பாதி மிதித்து வச்சிரும். மூத்தரத்தை விட்டு சாணியை போட்டு வேணுங்கிற அட்டூழியம் பண்ணி வைக்கும் அந்த ஆடு மாடுலாம். நைட்டு மட்டும் என்றைக்கும் மாடு பட்னியாகவே போடக்கூடாது. எப்போதும் நைட்டில் அதுக்கு தீவனம் போட்டு தான் படுக்க வைக்கணும். ஏன்னா அந்த பாவம் நம்மளை தான் சேரும்னு சொல்லுவாங்க. சும்மாவே கிடக்கக்கூடாது நைட்டில் மட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது அப்புறம் அதுவும் இல்லாத காலையில் ஏஞ்சி பால் கறக்கிற மாடு வேறு 2 மாடு இருக்கா. நம்ம நைட்டில் தீனி எள்ளி போடலன்னா காலையில் ஏஞ்சி என்னத்தை கறக்கும். அதுக்கு தான் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் அள்ளி போட்டாச்சு எல்லாத்துக்கும். இப்போ இன்னும் மழை சீசனே வரல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் மழை சீசன்லாம் வந்துன்னா என்ன பாட போதோ தெரில. மாடு வச்சுருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டங்க. மழை காலத்துலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வெளியவும் ஓட்டிகிட்டு போக முடியாது, நசன்னு இருக்கும். உள்ளேயும் கட்டி போட்டாலும் மூத்தரத்தை விட்டு சாணியை போட்டு மிதித்து வச்சுருக்கோம். இப்படி தாங்க போகுது எங்கள் பொழப்புலாம். கிராமத்தில் உள்ளவங்களெலாம் ஆடு மாடு வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் அடமழையிலலாம் ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட். அப்புறம் ஆடு மாடு வச்சுருக்கவங்கலாம் இது மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு. பாவம் என் பசங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறானுவோம். படினா படிக்கம்ட்டானுவான், போய் சாணி எழுறான்னா உடனே சாணி எழுவான். இவன்லாம் பார்த்துக்குங்க. இப்படி தான் போகுது டெய்லியும் பொழப்பு. ஏதாவது வேலை விட்டோன்னா போய் ஆட்டுக்கு அப்போ தான் தண்ணி வைக்கிறாம்மா, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறாம்மா, இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். வருங்காலத்தில் என்ன ஆகுவான்னு எனக்கும் தெரியும். அப்புறம் ஆடு மாட்டுக்கெல்லாம் அசம் அடக்கிட்டு நம்மளும் படுக்கிறதுக்குள்ளே மணி 10-11 ஆகிடுது. காலையும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல, ஏன்னா காலையும் எழுந்துச்சி பால் கறக்கணும். அதுவும் மணி 5 ஆகிடுது. இப்படியே தாங்க பொழப்பு போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா ரொம்ப இதெல்லாம் கிராமம். இந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க சிவப்பாக இருக்கவங்க, அவங்க ஓரமாக தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க நிற மாதம் செனையாக இருக்காங்க. இவங்க எப்படியும் இன்னும் 1 மாதத்தில் கண்ணு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்.